ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 11. வீராசாமி பெற்ற இரு மகன்களும் வீர திருமகன்கள்தான். என்ன, அவ்வப்போது மனைவிமார்களின் காதல் பார்வையில் சிக்கிக் கொள்வார்கள். மரத்தில் சிக்கிய காற்றாடி காற்று வேகமாய் அடித்ததும் பறந்து விடுகிறது போல வீராசாமி சத்தம் போட்டதும் சரியாகி விடுவார்கள். மகளை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளைகளின் விஷயத்தில் வீராசாமி மௌனமாய் பல்கடிக்க பரமன் வந்து மந்திரித்து விட்டு போனதும் மயக்கம் தெளிந்து மனைவிமார்களை தாளித்து விட்டார்கள். மல்லிகாவும் செல்வியும் கணவன்களுக்கு அடங்குவது போல் பாவலா காட்டி கொண்டாலும் பரமனிடமிருந்து தப்பிப்போன சித்தப்பன் மகனும் பெரியப்பன் மகனும் செல்போனில் தொடர்பு கொண்ட போது திட்டம் வகுத்து கொடுத்து விட்டார்கள். அண்ணே, உனக்கு ஒரு கூறு இல்லை, அதுதான் பொண்ணை காட்டிட்டேன்ல, இனி என்ன செய்யறதுன்னு நீ முடிவு பண்ணு. என்ன நான் சொல்கிறதா? நான் என்னத்தை சொல்ல? வேறு பொண்ணை பாருன்னு வேணா சொல்லலாம். எனது ஏனா? ஏன் சொல்ல மாட்டேன்? நீ பண்ணி வச்சுக்கிற திருவிளையாடல் புராணம் தான் 8 ஊரையும் தாண்டி இந்த ஊருக்கு வந்து தொலைஞ்சிருக்க. அப்புறம் எப்படி என் அத்தையும் மாமனும் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? ஏன்னா காட்டுனா அவ்வளோத்தான் கட்டுவியா? அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? நீ தூக்கிட்டு போய் தாலி கட்டினா தான் உண்டு. எனது இந்த பரமம் பய விடமாட்டானா? உன்னை யார் இந்த ஊரில் வந்து தூக்கிட்டு போக சொன்னது? என் நாத்தனா வார புதன்கிழமை மதுரை காலேஜுக்கு பரீட்சை எழுத போகிறா. அங்கே போய் காலேஜ் ஹாஸ்டலில் தூக்க போறியா? உன்னை சும்மா விடுவாங்களா? அடிச்சே கொண்டு வருவாங்க. அந்த வேலையை வழியில் வச்சுக்கோ. வேற எங்கேயா? அவள் பஸ்ஸில் தான், அவள் ஊருக்கு பஸ்ஸில் தான் போவாள். எப்போ என் புருஷன்தான் கொண்டு போய் விட்டுட்டு வருவார். முடிஞ்சா நடத்து. மல்லிகா தன் சித்தப்பன் மகன் கார்மேகவண்ணனுக்கு வழிகாட்டினாள். செல்வியோ ஒருபடி மேலே போய் தன் பெரியப்பன் மகனை சாடினாள். ஏன சும்மா ஃபோன் மேலே ஃபோன் போட்டு என்ன பிரயோஜனம்? நான் ஒத்த பொம்பளை, உனக்கு உதவியை என்னால் என்ன செய்ய முடியும்? என் புருஷனா? ஆட போனேன். அப்போ பின்னால் அலைஞ்ச மனுஷனை அடித்து பிடிச்சி ஒரு வழியை என் வழிக்கு கொண்டு வந்து வச்சுருந்தேன். நீ வந்து அதையும் கெடுத்து விட்டுட்டு போயிட்ட. உன் பேசை எடுத்தா என்னையே என் அப்பன் வீட்டுக்கு துரத்து விட்டுருவாரு இந்த மனுஷன். என்ன, என் நாத்தன நினைப்பு உன்னை துரத்துதா? என்ன செய்யலாம்? நான் நல்லபடியாக தான் முடியும்னு நினச்சேன். இடையில இந்த பரம பையன் வந்து காரியத்தவே கெடுத்து விட்டுட்டானே. நீ வேற தைரியம் பத்தாத ஆம்பளையா இருந்து தொலைக்கிற. என்ன, நீ பெரிய சிங்கம்மா? இந்த வாய் சாவடாளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ பெரிய வீரனா இருந்தா என் நாத்தனாவை தூக்கிட்டு போய் தாலி கட்டு. என்ன, பரம வருவானா? ஆமாம், அவன் எல்லா இடத்துக்குமா வரப்போகிறான். வர புதன்கிழமை என் நாத்தனா காலேஜுக்கு போக மருந்துற பஸ்ஸு ஏறுது. கூட யார் போகிறதா? எல்லாம் என் புருஷனோட அண்ணன் தான் வழக்கமாக போவாப்புல. எப்படி தூக்கிட்டு போகிறதா? என்ன கேட்டால் எனக்கு என்னென்ன தெரியும்? நீ ஆள் பட அம்புன்னு இருக்கிற ஆள். பஸ்ஸு போகிற வழியில் கலாட்டம் நடக்க ஏற்பாடு பண்ண உனக்கு தெரியாதா? கலாட்டாவில் பஸ்ஸை மறைச்சி நிப்பாட்டா உன்னால் முடியாதா? 10 பேர் அருவாளும் கம்புமா அடிச்சுட்டு நிற்கிறப்போ பயந்து போய் நிற்கிற பொண்ணை எம்ஜிஆர் மாதிரி காப்பாற்றிட்டு போக உனக்கா சொல்லித்தரணும்? என்னென்ன இந்த சிரிப்பு சிரிக்கிற? உன்னை எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொன்னால் நம்பியார் மாதிரி சிரித்து தொலைக்கிற. எக்கேடா கெட்டுப்போ. இனி உம்பாடி என் நாத்திப்பாடு. என்ன ஆளை விடு சாமி. செல்வி படித்தது வெறும் 8ஆம் வகுப்பு வரைதான் என்றால் யாராலும் நம்ப முடியாது. அரசியல் சாணக்கியத்தனம் அத்தனையும் நிறைந்தவள் அவள். நாத்தனாரை பெரியப்பன் மகனுக்கு திருமணம் முடித்து வைத்தால் காலமெல்லாம் மாமியாரின் குடுமி அவள் கையில். அதிகாரமான உத்தியோகத்தில் இருக்கும் ஒன்றுவிட்ட அண்ணனின் ஆதரவும் கடைசி வரைக்கும் அவளுக்கு இருக்கும். அதற்காக சாமதான பேத தண்டத்தில் கடைசி படியான தண்டத்தை கையில் எடுத்து விட்டாள் அவள். வரும் செவ்வாய்க்கிழமை இரவே தேனியிலிருந்து மதுரை செல்லும் மெயின் ரோட்டில் வழியில் ஏதாவது ஒரு ஊரில் கலவரம் உண்டாக்க யோசனை செய்து கொண்டிருந்த பரந்தாமனுக்கு அந்த சிரமத்தை கொடுக்காமல் கருமாத்தூர் அருகே ஒரு அரசியல் தலைவரின் சிலை மிக லேசாக உடைந்து போயிருப்பதைக் கண்டு அது அருகிலிருந்த மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததால் உண்டான சிதைவு என்பதை அறியாமல் மாற்று கட்சியினரின் திட்டமிட்ட சதி செயல் என்று அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கொதித்து எழுந்தனர். தன் அதிர்ஷ்டத்தை தானே மெச்சிக்கொண்ட பரந்தாமன் செல்விக்கு செல்போனில் தகவல் சொன்னான். அவள் சுமித்ரா ஏறி வரும் பஸ்ஸின் பெயர் முதல் கொண்டு கிளம்பி கருமாத்தூர் வந்து சேரும் நேரம் வரை சொன்னாள்.
கலவரம் அடக்கப் போகிறவன் போல் கலவரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டே அந்த பஸ்ஸிற்காக காத்து நிற்க ஆரம்பித்தான் பரந்தாமன். கார்மேக மன்னனோ சுமித்ரா ஏறும் ஸ்டாப்பிற்கு அடுத்த கிராமத்தில் அதே பஸ்ஸில் ஏறிக்கொண்டு வழியில் ஏதாவது வழி கண்டுபிடிக்கும் திட்டத்தோடு காத்திருந்தான். இதை எதையும் அறியாத சுமித்ரா புதன்கிழமை கல்லூரிக்கு செல்ல கிளம்பினாள். ஏந்தாயி, வார திங்கக்கிழமை தானே பறிச்ச, இப்பவே போகாட்டி என்ன? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாமுல்ல? வீராசாமி மகளின் தலையை கோதினார். இல்லப்பா, ஹாஸ்டல் போயிருந்தா மற்ற பிள்ளைங்களோட சேர்ந்து படிக்கலாம். பரீட்சைக்கு இன்னும் 4 நாள் தானே ஊட இருக்கு. பரீட்சை முடிஞ்ச பின்னால இங்கே தான் இருக்க போகிறேன். போயிட்டு வரேன்ப்பா. அதுவும் சரிதான். உன் அம்மாக்காரி எதுக்கு இப்போ கண்ணை கசக்கிறா? இருக்கிறப்ப என் மகளை வெஞ்சிக்கிட்டே இருக்கிறது, கிளம்பிட்டா முந்தான சீலையில் மூக்க சிந்துறது, இதுவே இப்போ பொழப்பா போயிடுச்சு. ஏய், ஏண்டி இப்போ அழுகிறவ? புள்ள பரீட்சை எழுது தானே போகுது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 15 நாள் ஓடியே போயிடும். புள்ள நம்மக்கிட்ட திரும்பி வந்துடும். இது புரியாமல் புள்ள மனசை பதறடிக்கிறா பாரு. வீராசாமி மனைவியை கடிந்து கொண்டார். ஆமாம், நான் என் பிள்ளைய வெஞ்சதை இவருக்கிட்ட நின்று பார்த்தாரு. நாளைக்கு வாழ போகிற இடத்துல ஏதாவது குத்தம் கண்டா ஆத்தாகாரி என்ன புள்ள வளர்த்தான்னு என்னைத்தானே சொல்லுவாங்க. உங்களை யார் சொல்ல போகிறா? அதுக்கு ஒரு 4 நல்லது கெட்டது சொன்னால் என் பிள்ளைய வயிறானா. கனகவல்லி கண் கலங்கினாள். சுமித்ரா தாயின் கழுத்தை கட்டி கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள். அம்மா, நீ எப்படி திட்டுவேன்னு எனக்கு தெரியாதா? அப்பாவுக்கும் தெரியும். நான் 15 நாளில் பரீட்சை எழுதிட்டு ஓடியே வந்துடுவேன். சரியா? போயிட்டு வரட்டுமா? சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வான்னு சொல்லுமா. கனகவல்லியை சமாதானப்படுத்தி விட்டு கிளம்பும்போது வீராசாமி சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினார். வெள்ளைசாமி திகைத்து போனான். மல்லிகாவும் செல்வியும் மனதுக்குள் பதைத்தார்கள். என்னப்பா, நீங்கள் கிளம்புறீங்க? எனக்கு மனசு சரியில்லைடா, நீ வயலுக்கு போ, நான் போய் என் மகளை விட்டுட்டு வரேன். ஏன்பா, இத்தனை நாள் சரியாக இருந்த மனசு இப்போ ஏன் சரியில்லாமல் போச்சுன்னு எனக்கு தெரியாதா? என்னவோ என்ஜினியர் படிப்பு படிச்சிருக்கான்னு காரு பங்களான்னு இருக்கிறான், நம்ம தங்கச்சியை கண் கலங்காமல் வச்சுக்குவான்னு நினச்சேன். உள்ளே இவ்வளவு சூது இருக்குன்னு கண்டேனா? நீங்கள் பெரியவங்களாக இருந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. உங்கள் பேச்சை மீறி வாயை திறந்துருப்பேனா? என் தங்கச்சியை என்னை நம்பி அனுப்ப நீங்கள் யோசிக்கிறாப்பிலையா நான் இருக்கேன்? அப்படியாப்பா நீங்கள் என்னை வளர்த்துருக்கீங்க? வெள்ளைசாமி நான் தழுதழுத்தான். வீராசாமி போட்ட சட்டையை அவிழ்த்து ஆணியில் மாட்டினார். சரிடா, நீயே போயிட்டு வா. உன்னை இப்போ என்ன குத்தம் சொன்னேன்னு இப்படி கண் கலக்கிறவன்? சொல் புத்தி கேட்காம சுய புத்தியோடு இருந்தா சரிதான். மாமனார் போகவில்லை என்று அறிந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்ட மருமகள்கள் இருவரும் அவரின் வார்த்தைகளை கேட்டு பல்லை கடித்து கொண்டனர். கேளவா, உன் மகன்களுக்கு வேணா நீ சொல்லி கொடுக்கலாம், என் அண்ணனுக்கு நான் சொல்லி கொடுக்கறது தான். மருமகள்கள் இருவரும் தனக்குள் நினைத்து கொண்டனர்.